வணக்கங்க. ப்ரூஸ்லி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. தரத்தை பற்றி அவர் சொன்ன ஒன்று, தினமும் நம்ம செய்கிற செயலில் தேவையில்லாதது செய்யக்கூடாது. அப்படி தேவையற்றதை தவிர்த்தாலே நல்ல விஷயம் தானாக வெளிப்படும். கல்லுக்குள்ள சிலை இருக்குது, தேவையில்லாத பகுதியை தகர்த்துட்டா சிலை வெளிப்படும். பல நிறுவனங்களில், குறிப்பாக டொயோட்டாவில் அவங்க வேலை செய்யும் முறையில் இன்னும் எப்படி தரத்தை உயர்த்தலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. நல்ல முறையை பழக்கத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, தவறான முறையை உடனே கைவிடுவாங்க. இந்த உதாரணத்தை பாருங்க. 3 பேர் சாலை ஓரத்தில் 100 மரம் நடுற வேலையை செய்ய போறாங்க. முதல்ல இருக்கிறவரோட வேலை 15 அடி இடைவெளியில மரம் நடுறதுக்கு குழி தோன்றது. இரண்டாவது இருக்கிறவரோட வேலை மரக்கன்றை வெட்டிய குழியில வைக்கிறது. மூன்றாவது ஆள் அந்த குழியை மூடி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவார். மரக்கன்றை நட வேண்டிய இரண்டாவது ஆள் வேலைக்கு வரல. முதல் ஆளும் மூன்றாவது ஆளும் உயர் அதிகாரி கிட்ட போயிட்டு இரண்டாவது ஆள் வரலன்ற தகவலை சொன்னாங்க. அதுக்கு அந்த அதிகாரி சொன்னாரு, குறை சொல்லாதீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு. முதல் ஆள் குழி தோண்டிட்டு போனாரு, மூன்றாவது ஆள் குழியை மூடிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு போனாங்க. இது ஒரு அர்த்தம் இல்லாத வேலை. இந்த மாதிரி வேலை பல நிறுவனங்களில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு. சிபோக் அப்படின்னா சப்ளையர், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், கஸ்டமர். இதை ரிவர்ஸில் பின்னாடியிலிருந்து ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. கஸ்டமர் வாடிக்கையாளர் இல்லாமல் வியாபாரம் கிடையாது. அந்த வாடிக்கையாளருக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது, அதை தான் நிறுவனம் தயாரித்து கொடுக்குது. அதை தான் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். நிறுவனத்தோட அவுட்புட் அதுவாக தான் இருக்கணும். அந்த அவுட்புட்டை தயாரிக்கிறதுல ஒரு செயல்முறை நிறுவனத்துக்கிட்ட இருக்கும், அதுதான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸுக்கு நம்மளுக்கு மூலப்பொருட்கள் தேவைப்படும், அதுதான் இன்புட். அந்த இன்புட் நம்மளுக்கு சில பேர் வழங்குவாங்க, அவங்க தான் சப்ளையர். மூலப்பொருளை சப்ளையர்கிட்டேருந்து வாங்கி அதை வாடிக்கையாளருக்கு தேவையானபடி தயாரித்து கொடுக்குற வரை நல்ல முறையை புகுத்தி தவறான முறைகளை களையணும். அப்படி செஞ்சால் தரமான பொருள் தர முடியும். அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் ஆலிவாலான ஒரு உணவை பரிமாறினாங்க. கிட்டத்தட்ட பல பயணிகள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆலிவையாவது மிச்சம் வைக்கிறாங்க. அதனால உணவு பரிமாறும் போது ஒரு ஆலிவை குறைச்சு பரிமாறினாங்க. ஒரு ஆலிவு தான் குறைச்சாங்க, ஆனால் ஒரு ஆண்டில் $40,000 வரைக்கும் மிச்சமாயிருக்கு. சேமித்த பணம் லாபத்துக்கு சமம் இல்லையா? அதனால நல்லதை செய்வோம், தேவையில்லாததை போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. நன்றிங்க.